அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களே, இன்று நான் சொல்லப் போகும் விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த பதிவுக்கு நான் எச்சரிக்கை, இனி வாயை திறக்காதீங்க என்று தலைப்பு வைத்திருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை நான் சும்மா சொல்லவில்லை. இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடிக்கடி கவனிக்காமல் விட்டுடுறாங்க. அது என்னன்னா, யாரை நம்பணும், யார்கிட்ட எந்த விஷயத்தை பகிரணும், எதை மனசுக்குள்ள வச்சுக்கணும்னு சரியான நேரத்தில் முடிவு எடுக்க முடியாமல் போயிடுறது. நீங்கள் கெட்ட மனசு கொண்டவர்கள் கிடையாது. அதனால தான் எதிரில் இருக்கிறவங்களும் நல்ல மனசோட இருப்பாங்கன்னு நம்பிடுறீங்க. அதுதான் நிறைய நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடுது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். நீங்கள் ஒருத்தரை முழுசாக நம்பி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க. கொஞ்ச நாள் கழித்து அதே விஷயம் வேற ஒருத்தர் மூலமாக உங்கள் காதுக்கு வந்திருக்கும். அல்லது நீங்கள் செய்ய போகிற ஒரு நல்ல விஷயத்த சந்தோஷத்தில் யாரிடமாவது சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது தடை வந்திருக்கும். இல்லைனா நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது நினச்சி உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதே மனிதர் ஒரு நாள் உங்களை மதிக்காமல் பேசியிருப்பார். இந்த மாதிரி அனுபவங்கள் மேசராசிக்காரர்களுக்கு புதுசு கிடையாது. நிறைய பேர் இதை வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பீங்க. அதனால தான் இந்த பதிவு. இந்த பதிவில் நான் உங்களை பயமுறுத்த போகிறதில்ல. ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்ல போகிறேன். ஏன்னா சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது பெரிய எதிரிகள் கிடையாது, நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிற சில முடிவுகள் தான். ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கை, ஒரு அவசர முடிவு, ஒரு தவறான மனிதர், இது நாளும் சேர்ந்தா பல வருடம் கட்டிய வாழ்க்கையையே சில நாட்களில் மாற்றிடும். மேசராசிக்காரர்களுக்கு இன்னொரு குணம் இருக்குது. எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டீங்க. சந்தோஷமாக இருந்தால் பகிரணும், கஷ்டமாக இருந்தால் யார்கிட்டையாவது சொல்லணும், கோபமாக இருந்தால் உடனே பதில் சொல்லணும், யாராவது தவறு பண்ணால் அங்கேயே கேள்வி கேட்கணும். இதுதான் உங்கள் இயல்பு. ஆனால் வாழ்க்கை எல்லா நேரத்துலையும் இந்த இயல்புக்கு ஆதரவாக இருக்காது. சில மனிதர்கள் உங்கள் நல்ல மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்க. சில மனிதர்கள் உங்கள் நேர்மையை பலவீனமாக நினைப்பாங்க. சில மனிதர்கள் உங்கள் கோபத்தை பயன்படுத்திப்பாங்க. சில மனிதர்கள் உங்கள் வார்த்தையை திருப்பி உங்களுக்கே எதிராக மாற்றிப்பாங்க. அதனால தான் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அமைதியாக இருக்க கற்றுக்கணும். அமைதி என்றால் பயம் கிடையாது, அமைதி என்றால் தோல்வியும் கிடையாது. சில நேரங்களில் அமைதிதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த பதிவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே பல மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்கிற சம்பவங்களை அடிப்படையாக வைத்து சொல்ல போகிற விஷயங்கள். ஒருவேளை இதில் சொல்லுற சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்திருக்கலாம், சில விஷயங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கலாம், இன்னும் சில விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கத்தான் இந்த எச்சரிக்கை. அதனால் இந்த பதிவை பாதியில் நிறுத்தாமல் முழுசாக கேளுங்க. இந்த பதிவில் நான் மொத்தம் 8 முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். மேசராசிக்காரர்கள் அதிகமாக சந்திக்கிற துரோகம் என்ன? ஏன் நம்பினவங்களாலே அதிகமாக காயப்படுறீங்க? ஏன் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஆரம்பத்தில் நல்லா போயிட்டு திடீர்னு நின்று போகுது? ஏன் சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை வேற யாருக்கோ போயிடுது? ஏன் உங்கள் நல்ல மனசு பல நேரங்களில் உங்களுக்கே சுமையாக மாறுது? இதையெல்லாம் ஒன்றொன்றாக நிதானமாக பார்க்க போகிறோம். அதனால் மேசராசிக்காரர்களே, இந்த பதிவு முழுசாக முடியும் வரை கவனமாக கேளுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இனி வாயை திறக்காதீங்க, அதோட உண்மையான அர்த்தம் இந்த பதிவு முடியும் நேரத்தில் உங்களுக்கே புரியும். மேசராசிக்காரர்கள் ஏன் அதிகமாக ஏமாறுகிறார்கள்? மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக வலி கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டால், அது திரும்ப திரும்ப நம்புறவங்களால காயப்படுறது தான். மேசராசிக்காரர்கள் ஒரு மனிதரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவரை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. அவர் சொல்கிற வார்த்தையை நம்புவாங்க. அவர் காட்டுற அன்பை உண்மையாக எடுத்துக்குவாங்க. அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அது தன்னோட கஷ்டம் மாதிரி நினச்சி உதவி பண்ணுவாங்க. அந்த உதவிக்கு பின்னாடி எந்த லாபமும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் நல்லது பண்ணுறேன், நாளைக்கு எனக்கும் நல்லது நடக்கும்னு ஒரு மனசு மட்டும் இருக்கும். ஆனால் வாழ்க்கை எல்லா நேரத்துலேயும் அந்த நல்ல மனசுக்கு ஒரே மாதிரி பதில் கொடுக்காது. சிலர் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, சிலர் உங்களை மதிப்பாங்க. ஆனால் இன்னும் சிலர் நீங்கள் எவ்வளவு நல்ல மனசோடு இருக்கீங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. உங்கள் நேரத்தை வாங்கிப்பாங்க, உங்கள் உதவியை வாங்கிப்பாங்க, உங்கள் நம்பிக்கையை வாங்கிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் அவங்க தேவைப்படுற நேரம் வந்தால் அதே மனிதர்கள் ஒரு காரணம் சொல்லி விலக்கிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் மேசராசிக்காரர்களுக்கு அதிகமாக வலி வரும். மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்கிரமாக பகிர்ந்துடுவாங்க.
ஒரு நல்ல செய்தி கிடைச்சா சந்தோஷத்தில் யாரிடமாவது சொல்லணும் போல தோணும். ஒரு புதிய முயற்சி ஆரம்பிக்க போகிறேன்னா அதையும் பகிர்ந்துடுவாங்க. ஒரு ஆசை இருந்தால் அதையும் சொல்லிடுவாங்க. ஒரு கனவு இருந்தால் அதையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க. ஆனால் எல்லாரும் உங்கள் சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்கள சிலர் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இது நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால தான் சில நேரம் நீங்கள் எல்லாரிடமும் சொல்லிட்டு ஆரம்பிக்கிற விஷயத்துக்கு காரணமே தெரியாமல் தடைகள் வர ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், மேச ராசிக்காரர்கள் யாரையாவது தங்களோட வட்டத்துக்குள்ளே சேர்த்துட்டாங்கன்னா அவங்கள வெளியாளாக பார்க்க மாட்டாங்க. குடும்பம் மாதிரி, நண்பன் மாதிரி, தன்னோட ஆடு மாதிரி பார்த்துக்குவாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை வைப்பாங்க. அதனால் அந்த நம்பிக்கையை உடைக்கிறவங்க வெளி மனிதர்கள் இல்லை, நெருக்கமானவங்க தான். அதனால தான் துரோகம் நடந்த பிறகு அவன் என்னை ஏமாத்திட்டான்னு மட்டும் தோணாது, நான் இவ்வளவு நம்பினதே தப்பான்னு தன்னையே கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. நிறைய மேசராசிக்காரர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஒருத்தருக்காக நிறைய ஓடி இருப்பீங்க. அவரோட பிரச்சனைக்கு நீங்கள் தூக்கம் இல்லாமல் யோசிச்சிருப்பீங்க. அவருக்கு பண உதவி பண்ணியிருப்பீங்க, நேரம் கொடுத்துருப்பீங்க, ஆறுதல் சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் அதே மனிதர் உங்களை புரிஞ்சிக்காமல் பேசியிருப்பார், உங்களை விட்டு விலகி இருப்பார், இல்லைன்னா உங்களை பற்றி வேறு இடத்துல தப்பாக சொல்லியிருப்பார். அந்த ஒரு சம்பவம் போதும் மேச ராசிக்காரர்களுக்கு அந்த காயம் பல வருடம் மனசில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? முன்னாடி மாதிரி எல்லாரையும் எளிதாக நம்ப மாட்டீங்க. யாராவது நல்லா பேசினாலும் இவரும் கொஞ்ச நாள் கழித்து மாறிடுவாரோன்னு ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ளே வரும். யாராவது நெருக்கமாக பழகினாலும் மனசை முழுசாக துறக்க பயம் வரும். ஏன்னா ஒரு முறை உடைஞ்ச நம்பிக்கையை திரும்ப கட்டுறது ரொம்ப கஷ்டம். இதனால தான் இன்று நான் இந்த எச்சரிக்கையை சொல்லுறேன். மேசராசிக்காரர்களே, நல்ல மனசு இருக்கட்டும், உதவி செய்கிற குணம் இருக்கட்டும், ஆனால் எல்லாரையும் ஒரே மாதிரி நம்பாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு திட்டத்தையும், ஒவ்வொரு ஆசையையும், ஒவ்வொரு முடிவையும் எல்லாரிடமும் பகிர வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் நடந்த பிறகுதான் வெளியே தெரியணும். சில வெற்றிகள் வந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு தெரியணும். சில மனிதர்களோட உண்மையான முகம் காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால இனிமேல் ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க நல்ல மனசை மாற்ற வேண்டாம். ஆனா அந்த நல்ல மனசுக்கு யார் தகுதியானவங்கன்னு தெரிஞ்சுக்காம யாரிடமும் முழுசா உங்களை ஒப்படைக்காதீங்க. மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில அடிக்கடி சந்திக்கிற துரோகங்களுக்கு பின்னாடி பெரும்பாலும் இந்த ஒரு காரணம் தான் இருக்கும். இன்று முதல் அதில் கவனமா இருந்தீங்கன்னா நாளைக்கு வரப்போகிற பல காயங்களை நீங்களே தவிர்க்க முடியும். மேசராசிக்காரர்களுக்கு அதிகமாக பிரச்சனை வருவது எதனால்? மேசராசிக்காரர்களோட இன்னொரு பெரிய குணம் என்னன்னா, எந்த விஷயத்தையும் நீண்ட நேரம் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டீங்க. யாராவது உங்களை காயப்படுத்திட்டாங்கன்னா அதை உடனே கேட்டு தீர்க்கணும் போல இருக்கும். யாராவது உங்களை மதிக்காம பேசிட்டாங்கன்னா அங்கேயே பதில் சொல்லணும் போல தோணும். யாராவது உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே உண்மையை நிரூபிக்கணும் என்று நினைப்பீங்க. இதெல்லாம் தவறான குணம் இல்லை. ஆனா எல்லா இடத்திலும் இந்த குணம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்காது. வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக பேச மாட்டாங்க, உங்களை பேச வைக்கத்தான் பேசுவாங்க. நீங்க கோபப்படுறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? யாரை பிடிக்கல? யாரை நம்புறீங்க? உங்க அடுத்த முடிவு என்ன? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தான் சிலர் நெருங்குவாங்க. அந்த நேரத்துல மேசராசிக்காரர்கள் கவனமா இல்லைன்னா தங்களுக்கே தெரியாம தங்களோட பலவீனத்தை அவர்களே வெளியில் சொல்லிடுவாங்க. ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில உங்களை பற்றி அதிகமா தெரிஞ்சவங்க தான் ஒரு நாள் உங்களை அதிகமா காயப்படுத்தி இருப்பாங்க. உங்க கோபம் எதுக்கு வரும்னு தெரிஞ்சவங்க, உங்க மனசு எதுக்கு உடையும்னு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சவங்க. இந்த தகவலெல்லாம் அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? நீங்களே ஒரு நாள் நம்பி சொன்னதால் தான். மேசராசிக்காரர்களுக்கு இன்னொரு பழக்கம் இருக்கும். யாரையாவது நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர்களிடம் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டீங்க. இவர் நம்ம ஆளுன்னு நினைச்சிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆரம்பத்துல அது ஒரு நல்ல உறவு மாதிரி இருக்கும். ஆனா காலம் மாறும்போது மனிதர்களும் மாறுவாங்க. அந்த உறவு மாறும்போது நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கும். அதனால தான் மேசராசிக்காரர்களே, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன வாங்க போறீங்க, எங்கே போறீங்க, யாரை சந்திக்க போறீங்க, என்ன திட்டம் போட்டிருக்கீங்க, இதையெல்லாம் ஒவ்வொரு மனிதரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சில விஷயங்கள் உங்களுக்கும் உங்களை உண்மையா விரும்புகிற மிகச்சிலருக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். இன்னொரு உண்மையை கவனிங்க.
நிறைய மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்த பிறகுதான், அந்த நாள் நான் இதை சொல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த மனிதரை இவ்வளவு நம்பாமல் இருந்திருக்கலாம், அந்த கோபத்தில் அந்த வார்த்தையை பேசாமல் இருந்திருக்கலாம் நீ யோசிப்பீங்க. ஆனால் அந்த நேரத்துக்கெல்லாம் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கும். அதனால தான் பிரச்சனை வந்த பிறகு வருத்தப்படுறதை விட வர்றதுக்கு முன்னாடியே கவனமாக இருப்பது நல்லது. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் அமைதியாக இருக்கிற எல்லாரும் பலவீனமானவங்க இல்லை. சிலர் நிறைய பார்த்ததால அமைதியாக இருக்காங்க, நிறைய அனுபவிச்சதால குறைவாக பேசுகிறாங்க, நிறைய துரோகம் சந்திச்சதால எல்லாரையும் உடனே நம்ப மாட்டாங்க. மேசராசிக்காரர்களும் இனிமேல் அந்த அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கணும். யாராவது உங்களை தூண்டுறாங்கன்னா உடனே பதில் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. யாராவது உங்களை தவறாக பேசினாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. காலம் பல நேரங்களில் நம்மளை விட நல்ல பதில் சொல்லும். நாம் அமைதியாக இருந்ததுக்காக சிலர் நம்ம தோற்றுட்டோன்னு நினைக்கலாம், ஆனால் உண்மையில் நாம் நம்ம வாழ்க்கையை பாதுகாத்துட்டு இருப்போம். அதனால் மேச ராசிக்காரர்களே, இனிமேல் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த வார்த்தை நாளைக்கு எனக்கு பிரச்சனையாக மாறுமா? இந்த மனிதர் உண்மையில் நம்பிக்கைக்கு தகுதியானவரா? நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கா? இந்த 3 கேள்வியை மனசுக்குள்ளே கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் மாற்றிட்டீங்கன்னா வாழ்க்கையில் வரக்கூடிய பல தேவையில்லாத பிரச்சனைகளும், தேவையில்லாத துரோகங்களும், தேவையில்லாத மனக்காயங்களும் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். மேச ராசிக்காரர்கள் ஏன் உழைப்புக்கு ஏற்ற மரியாதை கிடைக்கலன்னு நினைக்கிறார்கள்? மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அடிக்கடி வர்ற இன்னொரு வருத்தம் என்னன்னா, நான் இவ்வளோ பண்ணுறேன் ஆனால் என்னை யாரும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தோன்றுறது. இந்த உணர்வு நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா அதை முழுசாக முடிக்கணும் என்று நினைப்பீங்க. பாதியில் விட்டுட்டு போகிற குணம் உங்களுக்கு குறைவு தான். ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் உங்கள் மனசு அமைதியாக இருக்காது. ஆனால் அந்த உழைப்புக்கு எல்லா நேரத்திலும் பாராட்டு கிடைக்காது. சில நேரங்களில் நீங்கள் செய்த வேலையோட பலன் வேற ஒருத்தருக்கு போயிருக்கும். நீங்கள் போட்ட முயற்சியை யாரும் கவனிக்காமல் போயிருப்பாங்க. நீங்கள் அமைதியாக செய்த ஒரு விஷயத்தை வேற ஒருத்தர் முன்னாடி வந்து தன்னோட சாதனை மாதிரி காட்டியிருப்பார். அந்த நேரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வரும், என்னோட உழைப்புக்கு மதிப்பு எப்போ கிடைக்கும்னு. இது வேலை பார்க்குற இடத்துல மட்டும் இல்லை, குடும்பத்திலேயே நடக்கும், உறவுகள்லேயும் நடக்கும், நண்பர்கள் மத்தியிலே நடக்கும். நீங்கள் எவ்வளவு நல்லது பண்ணினாலும் அது யாருக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு சின்ன தவறு நடந்தால் அதை தான் எல்லாரும் ஞாபகம் வைத்துக்குவாங்க. இந்த மாதிரி அனுபவம் நிறைய மேச ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இதனால் சிலர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சோர்ந்து போயிருப்பாங்க. நான் இவ்வளவு முயற்சி பண்ணி என்ன பயன்னு தோணும். எவ்வளவு நல்லா இருந்தாலும் யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு தோணும். ஆனால் அந்த நேரத்தில் தான் நிறைய பேர் ஒரு பெரிய தவறு பண்ணிடுறாங்க. தங்களோட திறமையை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை என்னால் முடியாதோன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையில் பிரச்சனை உங்கள் திறமையில் இருக்காது, உங்கள் முயற்சியிலையும் இருக்காது. பல நேரங்களில் நீங்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். எல்லா இடத்திலும் உண்மையான உழைப்புக்கு உடனே மதிப்பு கிடைக்காது. சில இடங்களில் உழைப்பு மட்டும் போதாது, சரியான நேரமும் சரியான மனிதர்களும் சரியான வாய்ப்பும் சேரணும். மேசராசிக்காரர்களே, இன்னொரு விஷயத்தை கவனிங்க. நீங்கள் உழைச்சதை எல்லாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வேலை பேசட்டும், உங்கள் வளர்ச்சி பேசட்டும், எல்லாரும் உங்களை பாராட்டுற நாளுக்காக காத்திருக்காதீங்க. ஏன்னா சில மனிதர்கள் நீங்கள் எவ்வளோ சாதிச்சாலும் பாராட்ட மாட்டாங்க. அது உங்கள் குறை இல்லை, அது அவங்களோட மனநிலை. அதனால் யாராவது உங்களை மதிக்கலைன்னு உங்கள் முயற்சியை குறைக்காதீங்க. யாராவது உங்களை கவனிக்கலைன்னு உங்கள் திறமையை சந்தேகப்படாதீங்க. வாழ்க்கையில் சில வெற்றிகள் தாமதமாக வரும். ஆனால் அந்த வெற்றி வந்த பிறகு முன்னாடி உங்களை கவனிக்காதவங்களே திரும்பி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு கிடைக்காத மரியாதையை நினச்சி மனசை உடைக்காதீங்க. அதுக்கு பதிலாக இன்னும் அமைதியாக உங்கள் வேலையை செய்யுங்க. சில பதில்களை வார்த்தையால் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் அடையிற உயரம் தான் அதுக்கு சரியான பதிலாக இருக்கும். மேசராசிக்காரரோட வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். இவங்க கஷ்டப்படுறது தங்களுக்காக மட்டும் இல்லை, பெரும்பாலும் தங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காகத்தான். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா இதை எப்படி சரி பண்ணலாம்னு முதல்ல யோசிக்கிறவங்க நீங்கள் தான். வீட்டில் பணம் தேவைப்பட்டாலும், யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும், குடும்பத்தில் சண்டை வந்தாலும்
அதை சரி பண்ணணும்னு மனசுக்குள்ள ஒரு பொறுப்பு வந்துடும். யாரும் சொல்லாமலே அந்த சுமையை நீங்களே தூக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அந்த பொறுப்பை தூக்குறவங்களோட மனநிலையை யாரும் அதிகமாக கவனிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நீங்கள் வலிமையானவங்க மாதிரி தெரியும். இவர் சமாளிச்சிருவாருன்னு நினச்சிருவாங்க. ஆனால் அந்த சமாளிக்கிற மனிதருக்கும் ஒரு சோர்வு இருக்கும், அவருக்கும் ஒரு பயம் இருக்கும், அவருக்கும் ஒரு மன அழுத்தம் இருக்கும். அதை வெளியில் காட்ட மாட்டீங்க. ஏன்னா நான் உடஞ்சா வீட்டில் எல்லாரும் உடஞ்சிருவாங்கன்னு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். நிறைய மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு தவறை தொடர்ந்து பண்ணுறாங்க. தங்களோட கஷ்டத்தை யாரிடமும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரோட பிரச்சனையும் கேட்டு தீர்வு சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் பிரச்சனையை யாரிடமும் முழுசாக சொல்ல மாட்டீங்க. நாம் சொல்லி என்ன ஆக போது, நாம தான் பார்த்துக்கணும்னு நினச்சி அமைதியாக இருந்துடுவீங்க. அந்த அமைதி வெளியில் பார்த்தா தைரியம் மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே அது சுமையாக சேர ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். நீங்கள் பல பேருக்கு துணையாக இருந்திருப்பீங்க, பல பேருக்கு ஆறுதலாக இருந்திருப்பீங்க, பல பேரோட கஷ்ட நேரத்தில் அவர்களோட பக்கத்தில் நின்றுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு நேரம் வந்தப்போ எல்லாரும் எங்கே போனாங்கன்னு தோணியிருக்கும். அந்த உணர்வு ரொம்ப வலிக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தது உதவி இல்லை, நான் இருக்கேன்னு சொல்கிற ஒரு வார்த்தை தான். மேசராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எல்லா சுமையையும் நீங்கள் ஒருத்தராக தூக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்காக ஓடுறதுக்கு முன்னாடி உங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும். இல்லைன்னா ஒரு நாள் உடம்பு சோர்ந்து போகும், மனசு சோர்ந்து போகும். அதுக்கப்புறம் எந்த வேலையிலும் ஆர்வம் இருக்காது, யார்கிட்டையும் பேசணும்னு தோணாது, எதுவுமே சரியாக நடக்கலைன்னு ஒரு உணர்வு மட்டும் இருக்கும். அதனால் இனிமேல் ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கோங்க. எல்லா பொறுப்பையும் நீங்கள் மட்டும் எடுத்துக்காதீங்க. எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் மன நிம்மதியையும் காப்பாற்றுங்க. எல்லாருக்காக வாழ்கிறதுல தப்பில்லை. ஆனால் உங்களை மறந்துட்டு வாழ்கிறது மட்டும் சரியில்லை. வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருந்தால் தான் உங்களை நம்பி இருக்கிறவங்களையும் நிம்மதியாக வைக்க முடியும். சில நேரங்களில் இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு பொறுப்பு தான். அந்த வார்த்தையை சொல்ல கற்றுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத சுமைகளும் தேவையில்லாத மனக்கஷ்டங்களும் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மேச ராசிக்காரர்கள் ஏன் சில மனிதர்களை மறக்க முடியாமல் தவிக்கிறார்கள்? வாழ்க்கையில் எல்லாரையும் மனசுக்குள்ள இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தரை இடம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள அவ்வளவு சீக்கிரம் மனசுலேருந்து வெளியே எடுக்கவும் மாட்டாங்க. அது நண்பராக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. ஒரு முறை இவர் நம்ம ஆள்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த உறவுக்காக நீங்கள் நிறையா விட்டு கொடுப்பீங்க. அதனால தான் அந்த உறவு உடைஞ்சா அந்த வலியும் சாதாரணமாக இருக்காது. வெளியில் பார்த்தா பரவாயில்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்க, உங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சிரித்து பேசுவீங்க, சாதாரணமாக நடந்துப்பீங்க. ஆனால் இரவு அமைதியாக படுக்கும்போது அந்த மனிதர் ஞாபகம் வராமல் இருக்காது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் கூட போன ஒரு இடம், அவர் கொடுத்த ஒரு சின்ன பொருள், இப்படி எதையாவது பார்த்தாலே பழைய நினைவுகள் திரும்பி வரும். மேசராசிக்காரர்கள் ஒரு மனிதரை மறக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த நினைவுகளை மறக்க முடியாமல் தவிப்பாங்க. இதனால் நிறைய பேர் வெளியில் வேறு மாதிரி, உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி வாழ்கிறாங்க. நான் அவரை மறந்துட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனால் யாராவது அவர் பேரை சொன்னால் கூட ஒரு நிமிஷம் அமைதியாகிடுவீங்க. அந்த அமைதி இன்னும் அந்த காயம் முழுசாக ஆறலன்னு காட்டும். இதில் இன்னொரு உண்மை இருக்குது. மேசராசிக்காரர்கள் ஒரு உறவில் இருந்தப்போ நிறைய விஷயங்களை மனசில் அடக்கி வைத்திருப்பாங்க. சண்டை வரக்கூடாதுன்னு சில விஷயங்களை சொல்லாமல் இருப்பீங்க. அந்த மனிதர் சந்தோஷமாக இருக்கணும்னு உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களையும் பொறுத்திருப்பீங்க. ஆனால் கடைசியில் அந்த உறவே இல்லைன்னு ஆகிடுச்சுன்னா நான் இவ்வளவு பண்ணியும் என்ன கிடைச்சதுன்னு ஒரு கேள்வி மட்டும் மனசில் இருக்கும். அதனால தான் சில மேச ராசிக்காரர்கள் ஒரு மனிதரை இழந்த பிறகு அடுத்த உறவுக்கு போக ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவர்களுக்கு பயம் இருக்கும், மீண்டும் இதே மாதிரி நடந்தான்னு. அந்த பயம் அவர்களை வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தடுத்து நிறுத்தும். மேசராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. சிலர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கத்தான் வருவாங்க, சிலர் ஒரு அனுபவம் கொடுத்துட்டு போயிடுவாங்க, சிலர் நம்மளை பலமான மனிதராக மாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த மனிதர்களை பிடிச்சிக்கிட்டு வாழ்கிறதால உங்கள் வாழ்க்கை முன்னாடி போகாது. ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிட்டார்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிறுத்திக்கிறதுக்கு எந்த காரணமும் இருக்கக்கூடாது. நினைவுகள் வரலாம், வலி இருக்கலாம், ஏமாற்றம் மறக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற நல்ல மனிதர்களுக்கு கதவை மூடிடாதீங்க. ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது. எவ்வளோ காயப்பட்டாலும் ஒரு நாள் திரும்பி எழுந்து நிற்கிற சக்தி உங்களுக்கு இருக்கும்.
அந்த சக்தியை கடந்த காலத்தை நினச்சி வீணாக்காதீங்க. நடந்ததை பாடமாக எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த வலியை வாழ்நாள் முழுக்க சுமந்து நடக்காதீங்க. அது உங்கள் மனசை மட்டும் இல்லை, உங்கள் எதிர்காலத்தையும் சோர்வடைய வைக்கும். மேச ராசிக்காரர்கள் ஏன் பண விஷயத்தில் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும்? மேச ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் என்ற ஆசை குறைவாக இருக்காது. வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வரணும், குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும், யார்கிட்டையும் கை நீட்டக்கூடாது, சொந்த முயற்சியால் முன்னேறணும், இப்படிப்பட்ட எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் வேலைக்கும் தொழிலுக்கும் வருமானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனால் பணம் சம்பாதிக்கிறத விட அதை பாதுகாக்கிறதுல தான் நிறைய மேச ராசிக்காரர்கள் தவறு பண்ணிடுறாங்க. இதுக்கு காரணம் பேராசை இல்லை, அதிக நம்பிக்கை தான். யாராவது இந்த வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. யாராவது நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் அவரை நம்பிடுவீங்க. சில நேரங்களில் பணத்தை விட மனிதரை நம்பி முடிவு எடுத்திருப்பீங்க. அதுதான் பின்னாடி பிரச்சனையாக மாறும். நிறைய மேச ராசிக்காரர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். பணம் கொடுத்த இடத்துல திரும்ப வராமல் போயிருக்கும். நம்பி சேர்ந்த கூட்டாளி நடுவில் விலகி இருப்பார். உறவுக்காக செய்த செலவு பின்னாடி வருத்தமாக மாறி இருக்கும். யாரையாவது காப்பாற்றணும் என்று நினச்சி எடுத்த முடிவு உங்களுக்கே சுமையாக மாறி இருக்கும். இன்னொரு விஷயத்தை கவனிங்க. மேச ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் ஒரு அவசரம் இருக்கும். இப்போவே இந்த வேலையை முடிச்சிடணும், இப்போவே இந்த முடிவை எடுத்துடணும்னு தோணும். அந்த அவசரத்தில் தான் சில தவறான முடிவுகள் எடுக்கப்படுது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரம் நல்லதில்லை. ஒரு நாள் யோசித்து எடுத்த முடிவு பல வருட நிம்மதியை கொடுக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம் உணர்ச்சியில் எடுத்த முடிவு பல வருட சுமையை கொடுக்கலாம். மேசராசிக்காரர்களே, இன்னொரு விஷயத்தையும் கவனமாக பாருங்கள். எல்லாருக்கும் உங்கள் பொருளாதார நிலை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க, என்ன வாங்க போகிறீங்க, என்ன விற்க போகிறீங்க, இதையெல்லாம் எல்லாரிடமும் பேசுகிற பழக்கம் இருந்தால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பண விஷயத்தில் அமைதியாக இருக்கிறவங்க தான் நீண்ட காலத்தில் நிம்மதியாக இருப்பாங்க. சில நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் முன்னேற்றத்தை விட உங்கள் வருமானத்தை தான் அதிகமாக கவனிப்பாங்க. நீங்கள் முன்னேறதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் இவருக்கு இவ்வளவு எப்படி வந்ததுன்னு உள்ளுக்குள்ளே கேள்வி கேட்குறவங்களும் இருப்பாங்க. அதனால் உங்கள் உழைப்பை எல்லாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வெற்றி பேசட்டும். மேச ராசிக்காரர்களே, பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு திறமை, அதை பாதுகாக்கிறது அதை விட பெரிய திறமை. வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களோ அதே அளவுக்கு யோசித்து தான் செலவு பண்ணணும். யாருக்காக செலவு பண்ணுறோம், எதுக்காக பணம் கொடுக்குறோம், இந்த முடிவு நாளைக்கு நிம்மதி தருமா, சுமை தருமா, இதை ஒரு தடவை யோசித்து அப்புறம் முடிவெடுங்க. இனிமேல் மேசராசிக்காரர்கள் பண விஷயத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் தேவையில்லாத பல கஷ்டங்களை தவிர்க்க முடியும். உழைப்பு உங்களிடம் இருக்குது, முயற்சி உங்களிடம் இருக்குது. அதோடு சேர்த்து கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் எச்சரிக்கையும் வந்தால் உங்கள் உழைப்போட பலனை வேற யாரும் எடுத்துக்க முடியாது. அதுதான் இந்த பகுதியின் முக்கியமான செய்தி. மேச ராசிக்காரர்கள் ஏன் வாழ்க்கையில் தனிமையை அதிகமாக உணர்கிறார்கள்? வெளியில் இருக்கிறவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியும். யார்கிட்டையும் பயப்படாமல் பேசுகிறாங்க, எந்த சூழ்நிலையையும் சமாளிச்சிடுவாங்க, தைரியமாக முடிவு எடுப்பாங்க, எதுவானாலும் எதிர்த்து நிற்கிற தைரியம் இருக்குது. அதனால் நிறைய பேர் இவருக்கு யாரும் தேவையில்லை, இவர் தனியாக இருந்தாலும் சமாளிச்சிடுவார்னு நினச்சிடுவாங்க. ஆனால் அந்த எண்ணம் தான் பல நேரங்களில் மேச ராசிக்காரர்களுக்கு இன்னொரு வழியாக மாறிடுது. ஏன்னா எல்லாரும் உங்களை வலிமையானவராக மட்டும் பார்த்தாங்க. ஆனால் உங்கள் மனசையும் யாராவது ஒரு நாள் புரிஞ்சுக்கணும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நீங்கள் யார்கிட்டையும் ஓடி போய் சொல்ல மாட்டீங்க. சொல்லணும்னு தோணினாலும் பரவாயில்ல, நாமே பார்த்துக்கலான்னு அமைதியாக இருந்துடுவீங்க. அந்த அமைதியை எல்லாரும் தைரியம்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் அது சில நேரங்களில் உதவி கேட்க முடியாத நிலை. நிறைய மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிப்பாங்க. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் மனசு விட்டு பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு. வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க, நண்பர்களுக்காக நேரம் ஒதுக்குவீங்க, வேலைக்காக உழைப்பீங்க. ஆனால் நாள் முடிஞ்சு இரவு தனியாக இருக்கும்போது என்னோட மனசில் இருக்கிறத யார்கிட்ட சொல்லன்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் இல்லாததால தான் நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பீங்க. சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் அமைதியாக ஆயிடுவீங்க.
யார்கிட்டையும் பேசணும்னு தோணாது. தொலைபேசி அழைப்புகளையும் எடுக்க மனசு வராது. செய்திகளுக்கு பதில் அனுப்புறதையும் தள்ளி போடுவீங்க. இதெல்லாம் யார் மேலேயும் வெறுப்பில்லை, மனசு சோர்ந்து போனதோட அறிகுறி. மேச ராசிக்காரர்களுக்கு இன்னொரு பழக்கம் இருக்கு. யாராவது உங்களை புரிஞ்சிக்கலன்னா நீங்க திரும்ப திரும்ப விளக்கம் கொடுக்க மாட்டீங்க. ஒரு தடவை சொல்வீங்க, புரியலன்னா அமைதியா விலகிடுவீங்க. அந்த அமைதியை வெளியில இருக்கிறவங்க திமிர்னு நினைக்கலாம். ஆனா உண்மையில அது என்னை புரிஞ்சிக்க விருப்பமே இல்லாத இடத்துல நிற்க என்ன அவசியம்னு உங்க மனசு எடுத்த முடிவு. அதனால தான் சில நேரங்களில் மேச ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையாக உணர்வாங்க. எல்லாரோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வெறுமை இருக்கும். அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க, உங்களும் யாருக்கும் சொல்ல மாட்டீங்க. இந்த தனிமை ஒரு நாளில் வர்றதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு தவறான புரிதலும், ஒவ்வொரு நம்பிக்கை உடைஞ்ச சம்பவமும் இந்த தனிமையை இன்னும் அதிகப்படுத்தும். அதனால் மேச ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எல்லாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாரையும் நம்பாமல் வாழ்கிறதும் சரியில்லை. உங்களை உண்மையாக புரிஞ்சுக்கிற ஒரு சில மனிதர்களை மட்டும் வாழ்க்கையில் வைத்துக்கோங்க. எல்லாருக்கும் உங்கள் மனசை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் மனசை முழுசாக பூட்டிக்கிட்டு வாழ்ந்தால் அந்த வலி நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகும். சில நேரங்களில் ஒரு நல்ல மனிதர்கிட்ட மனசு விட்டு பேசுறது கூட வாழ்க்கையில் பாதி சுமையை குறைச்ச மாதிரி இருக்கும். அதனால் அமைதியாக இருக்கிறதுக்கும் தனிமையாக வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக ஆரம்பிக்கும். மேசராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்திலிருந்து நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வர்றேன். இனி வாயை திறக்காதீங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் இப்போ உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில் எல்லா போராட்டமும் வெளியில் இருக்கிற மனிதர்களோட இல்லை, சில நேரங்களில் நம்ம குணத்தோட தான். அந்த குணத்தில் ஒரு சின்ன மாற்றம் வந்தாலே வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல மனசு இருக்குது, நேர்மை இருக்குது, தைரியம் இருக்குது, யாருக்காகவும் நிற்கிற குணம் இருக்குது. இந்த குணங்களால் தான் நிறைய பேருக்கு நீங்கள் பிடிக்கும். அதே குணங்களால் தான் சிலர் உங்களை பயன்படுத்தவும் முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக காயப்பட்ட நேரங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த காயங்களுக்கு காரணமான மனிதர்கள் உங்களுக்கு தெரியாதவங்க இல்லை, ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான இடம் பிடிச்சவங்க தான், நீங்கள் நம்பினவங்க தான். அதனால தான் இந்த எச்சரிக்கை. இனிமேல் யாராவது உங்களை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா உடனே எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் திட்டம், உங்கள் வருமானம், உங்கள் குடும்பம், உங்கள் அடுத்த முடிவு, இதையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு விஷயத்தை கவனிங்க, வாழ்க்கையில் அதிகமாக சாதித்த பல மனிதர்கள் அதிகமாக பேசினதால சாதிக்கல, அமைதியாக வேலை பார்த்ததால சாதிச்சாங்க, தங்களோட அடுத்த முடிவை வெளியில் சொல்லாமல் இருந்ததால் சாதிச்சாங்க. எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேட்காம சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்ததால் சாதிச்சாங்க. மேசராசிக்காரர்களும் இனிமேல் அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கணும். யாராவது கேட்டதுக்காக எல்லா பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது தூண்டுறதுக்காக உடனே கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது குறை சொன்னதுக்காக உடனே உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சில மனிதர்களுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும், அவங்க உண்மையான முகம் தானாக வெளியே வரும். சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதே இல்லை, காலமே அதுக்கு பதில் சொல்லும். சில துரோகங்களுக்கு நீங்கள் பழி வாங்க வேண்டியதே இல்லை, வாழ்க்கை அதுக்கான பதிலை ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்கும். மேசராசிக்காரர்களே, உங்களோட வாழ்க்கையிலே இனிமேல் ஒரு மாற்றம் வரணும்னா அது முதல்ல உங்கள் பேச்சில் வரணும். தேவையில்லாத இடத்துல பேசுகிறத குறைக்கணும். தேவையில்லாத மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத குறைக்கணும். தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்கணும். எல்லாரையும் நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனிக்க கற்றுக்கணும். இந்த 8 பகுதிகளில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நிறைய மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடிக்கடி சந்திக்கிற அனுபவங்கள் தான். இதில் எத்தனை விஷயம் உங்கள் வாழ்க்கையோட பொருந்துதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த பதிவில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாவது உங்களை சிந்திக்க வச்சிருந்தா இந்த பதிவு அதுக்காகத்தான். வாழ்க்கையில் நல்ல மனசை இழக்காதீங்க, ஆனால் அந்த நல்ல மனசை யாரிடம் காட்டணும் என்பதை மட்டும் கவனமாக முடிவு பண்ணுங்க. உங்கள் உழைப்பை தொடருங்க, உங்கள் இலக்கை நோக்கி போங்க. உங்கள் வெற்றியை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு நடக்காதீங்க. ஒரு நாள் அந்த வெற்றியே உங்களை பற்றி பேசும். மேசராசிக்காரர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயத்தை கொடுக்கறதுக்காக இல்லை, வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதற்காகத்தான். இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோட பொருந்துச்சுன்னா அதை மனசில் வச்சுக்கோங்க.
பொருந்தலைன்னா ஒரு நல்ல ஆலோசனையை எடுத்துக்கோங்க. சில நேரங்களில் ஒரு சின்ன எச்சரிக்கையே பெரிய பிரச்சனையை தவிர்க்க உதவும். இந்த பதிவை முழுமையாக கேட்டதற்கு நன்றி. உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையட்டும். அமைதியும் நிம்மதியும் முன்னேற்றமும் உங்களை தொடர்ந்து வர வாழ்த்துக்கள்.